ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு ரசம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த புளி ரசம் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ அது கூடவே ஒரு சூப்பரான சொரக்காய் கூட்டும் கேரட் கூட்டும் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரசத்துக்கு சரியான ஒரு காம்பினேஷனுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ புளி ரசம் வைக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறினதுக்கப்புறமா கை விட்டு நல்லா பிசைஞ்சு அந்த புளி தண்ணி எல்லாத்தையும் நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரசத்துக்கு தேவையான பொருள் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகரன்னு அரைக்கணும் இல்லைங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு 7-8 பூண்டு தோல்லாம் உரிக்காமல் அது கூடவே சேர்த்துக்கலாம், ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை உரிஞ்சு அது கூட சேர்த்துக்கலாம், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளி இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைக்காமல் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு அலசிட்டு அந்த தண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். புளி கரைச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. எண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கொடுத்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி அலசி விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை இது மேலே தூவிக்கலாங்க. இப்போ ரசம் நமக்கு ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டோம்னா ரசம் கமன்னு சூப்பராக இருக்குங்க. நம்ம ரெடிமேடாக வாங்கி நம்ம ரசப்பொடியெல்லாம் செய்கிறது இல்லாமல் இந்த மாதிரி வீட்லேயே மசாலா அரைச்சி சூப்பராக ரசம் வச்சு பாருங்கள். கமன்னு சூப்பரான புளி ரசம் நம்ம தயார் பண்ணிட்டோங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப இந்த மாதிரி தான் செய்வீங்க. வேறு மாதிரி மெத்தடில் செய்ய உங்களுக்கு பிடிக்காது. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் ரசம் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கவே ரொம்பவும் நல்லாயிருக்கு பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க இந்த ரசம். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அது குக்கரில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா இந்த கூட்டு தயாராகிடும். இப்போ எண்ணெய், கடுகு இதெல்லாம் தாளிச்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கீரி அது கூடவே சேர்த்துக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் புடலங்காயை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அந்த புடலங்காய் எல்லாத்தையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி புடலங்காய் கூட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். குக்கரில் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பராக கூட்டு நம்ம தயார் பண்ணிடலாங்க. டக்குன்னு செஞ்சோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ காய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு இல்லைங்களா, அது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்துறப்போ ரொம்பவும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள்,
காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 விசில் விட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ பாருங்கள், கூட்டு நமக்கு நல்லாவே தயாராகிடுச்சு. பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி கரண்டி விட்டு மசித்து எடுத்தோம்னா காயும் பருப்பும் நல்லா ஒட்டாக சேர்ந்து வந்துடும். இந்த புடலங்காய் கூட்டு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ தூவிக்கலாம். தேங்காய் பூ தூவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான புடலங்காய் கூட்டு தயாருங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நமக்கு கரெக்டாக இருக்குது, நம்ம போட்ட அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு சூப்பரான புடலங்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி கேரட் கூட்டும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானலில் வழக்கம் போல் எண்ணெய், கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா கீறி சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாலாம் எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5-6 கேரட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ கேரட்லாம் துருவி செஞ்சுட்டு நம்ம இது கூட சாதம் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்தோம்னா கேரட் சாதம் தயாருங்க. ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு டக்குன்னு இப்படி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கேரட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கேரட் வேகிறதுக்காக சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி உப்பும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. தண்ணி எல்லாம் நல்லா சுண்டட்டும். அப்பப்போ நம்ம தட்டு எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லாவே சுண்டி வந்துருச்சு. கேரட் கூட்டும் நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள். நம்ம வெறுமனவே ரசம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி 2 கூட்டு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான கேரட் துருவல் கூட்டு தயாருங்க. தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கேரட் கூட்டை நம்ம அப்படியே கடிச்சிக்கவும் செய்யலாங்க. அப்படி இல்லைன்னா சுடு சாதம் போட்டு நல்லா கிளறி கொடுத்தோம்னா சூப்பரான கேரட் சாதமும் தயாராகிருங்க. இப்போ பாருங்கள், நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான புளி ரசமும் கேரட் கூட்டும், துருவின கேரட் கூட்டும், புடலங்காய் கூட்டும் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.